உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 5வது நாளாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள், எது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். முதற்கட்டமாக 26 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டங்கள் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில இன்று 5வது நாளாக ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக துணை பொதுச் செயலாளர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், கொறடா SP வேலுமணி, அதிமுக அவைத் தலைவர் திரு தமிழ்மகன் ஹுசேன், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. இன்று காலை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 2 சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர் முதற்கொண்டு இந்த தொகுதி சார்ந்த மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவில் அமைப்பு ரீதியாக பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதே போல இந்த சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுடைய பொறுப்பாளர்கள் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து நிர்வாகிகளிடத்துல கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள், குறிப்பிட்ட போட்டியிட்ட வேட்பாளர் முதற்கொண்டு அவர்களுக்கு பேச அனுமதி வழங்கப்படுகிறது. இதில் அவர்கள் இந்த தேர்தல் சமயத்தில் அவர்கள் சந்தித்த சவால்கள், என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, யாரெல்லாம் ஒத்துழைத்தார்கள், யாரெல்லாம் சரியாக வேலை செய்யவில்லை, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறியப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில அவர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை கட்சியினுடைய தலைமை வழங்கி வருகிறது. இந்த 2 கூட்டம் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் கூட்டத்தை தொடர்ந்து மாலை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.